வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனக கர்ஜனை. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் திருவெம்பாவையில் ஆரம்பிப்பார். ஆதியும் அந்தம் இல்லாத அரும்பெரும் ஜோதியை பற்றி நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது நீ உறங்கிட்டு இருக்கையே, மார்கழி மாதம் எழுந்திருமா அப்படின்னு மகளிரை எழுப்பி விடுறதுக்காக 4 மணிக்கு எழுப்பி விடுற அந்த இதைக்காக பாடுவார். இந்த ஜோதி அப்படின்வார். இதே தான் இஸ்லாத்துலேயும் தூக்கத்தை விட தொழுகையே பெரிது, தூக்கத்தை விட தொழுகையே பெரிதுன்னு ஒரு இதாக தட்டிட்டு வருவாங்க. ஆதியில் நபிகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தட்டி தட்டி தான் அவர் விட்டு போவார். வற்புறுத்த மாட்டாங்க, கூட்டிகிட்டே போவான். யாருக்கு இஷ்டம் இருக்கோ போவாங்க, தொழுகை பண்ணுவாங்க, வருவாங்க. அந்த மாதிரி இப்போ அதை வள்ளல் பெருமானும் அருட்பெருஞ்சோதினார். காற்றாலே புவியாலே ககனமதனாலே அப்படின்னு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே அப்படின்னு முழிப்பார். அதாவது ஏற்றாலே எளிவன நீர் நினையாதீர் உலகீர். ஏதோ நமக்கு ஒரு தவறான ஒரு பாதையை காட்டுன்னு நினச்சிடாத, எந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே அப்படின்னு சொல்லி அந்த காப்பு பாடல், அது ஏமசித்தி உயிரை பாதுகாக்கும் பாடல், அருமையான பாடல். உங்களுக்கு சிவசிற்சபை கையேடு வெற்றி நிச்சயத்திலெல்லாம் கொடுத்துருக்கேன். அது ஜோதி என்பது சுடாது, ஏசி மாதிரி குளிர்ச்சி. சுண்ணாம்பு காலவாயில் வைக்கும்போது அந்த ஏசியை ஃபீல் பண்ணி அப்பர் சுவாமி திருநாவுக்கரசர் பாடியிருப்பார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றல்முண்டுவார். நல்ல தென்றல் வீசின மாதிரி இருக்குமா அந்த ஜோதியோட அம்சம். அங்கே தான் ஜோதி இறக்குறார் ஈசன். கருப்பையில் இருக்கும்போது அந்த ஜோதி இறக்குறதுனால தான் அந்த கருப்பைக்குள்ளே இருக்கிற அந்த சிசு 3 மாதத்துக்கு அந்த ஜோதியை வாங்கிட்டு குழு குழு குழுன்னு தான் உள்ளே இருக்கும். வேக்காடெல்லாம் இருக்காது. அதுக்கு 4வது மாதம் தான் வேக்காட ஆரம்பிக்கும். ஏன்னா அதை மூடிடுவானுங்க ஷட்டரை. சரிங்களா? அதை மாணிக்க வாசகரே பொட்டித்திருவில் ஆரம்பத்திலே சொல்லுவார். நல்ல ஜோதி. ஜோதி வேறு, நெருப்பு வேறு. ஜோதி சிவாம்சம் குளிர்ச்சி, நெருப்பு சக்தி அம்சம் சூடு. அன்னை சூடு, அப்பன் குளிர்ச்சி. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். சக்தின்றது என்னது? ஜோதியோட பை ப்ராடக்ட். சூரியன்கிட்டருந்து நெருப்பு வந்துச்சுன்னா தாங்க மாட்டோம், எல்லா நெருப்பு பொசியும் போயிருப்போம். சூரியன்கிட்டருந்து வருது ஜோதி, சிவாம்சம் வருது. உள்ள நெருப்பு பை ப்ராடக்டாக இருக்குது. நீங்கள் லென்ஸ் வச்சு பிடிச்சிங்கன்னா அது பற்றிக்கும். அது சைவ சித்தாந்த நூல்களெல்லாம் அந்த ரகசியத்தை, லென்ஸ் ரகசியத்தை திருமூலரும் சொல்லியிருப்பார். எல்லா சைவ சித்தாந்த திருமுறைகள்லையும் திருமறைகள்லையும் விளையாட்டாக சொல்லியிருப்பாங்க. எங்கேயோ இருக்க சூரியனை இங்கே பற்ற வைக்கிறது எப்படி, நெருப்பாக்குறது எப்படி அப்படின்னு அந்த லென்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனால் அது நெருப்பு. அப்போ சிவத்தோட பை ப்ராடக்ட்டு நெருப்பாகிய சக்தி, ஜோதியோட பை ப்ராடக்ட். சக்தி அம்சத்துக்கு ஒரு பை ப்ராடக்ட் இருக்குது, அதுக்கு பேர் தான் மாயை. சக்தி அம்சன்றது அமைதிமயமானது. அது கனல் இருக்குமே தவிர அது எரிக்காது, அமைதியாக இருக்கும். அது மாயையாக மாறும்போது தான் அது எரிக்கிற சக்தியாக மாறும். அதனால் ஒரு பெண் அமைதிமயமாக இருக்கான்னு சொன்னால் சக்தி அம்சம்னு அர்த்தம். ஆங்காரம் ஊங்காரத்தோடு ஆடுறான்னு சொன்னாலே அப்போ மாயை ஆகிட்டான்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருவிளையாடல் படத்தில் தாட்சாயணியாக வருவாங்க. சிவம் தான் பெரிது, சக்தி தான் பெரிது, 2 பேத்துக்கு இடையே சண்டை வரும். சண்டை வரும்போது நானின்றி நீ இல்லை, நீ நானின்றி நீ இல்லைன்னு 2 பேரும் மாறி மாறி சொல்லுவாங்க. கடைசியாக சக்தி அம்சம் நடிக்கிற நடிகை திலகம் சாவித்திரி ஒரு சிரிப்பாங்க. உடனே சிவம் அப்படியே கோபமாக பார்த்து சக்தின்வாங்க. அப்பயும் சிரிக்கும். மாயான்வார். மாயான்னு சொல்லிட்டு நெற்றிக்கண்லேருந்து அதை அப்படியே அந்த நெருப்பை அணைச்சிருவார். நெற்றிக்கண்லேருந்து வர்றது தண்ணி மாதிரி குளிர்ச்சி. எப்படி குளிர்ச்சியான வாயுவை அனுப்பி காட்டு தீயை அணைக்கிற மாதிரி அங்கேருந்து அனுப்புவார்.
அந்த மாயை அப்படியே கரைஞ்சிரும். அப்புறம் திரும்பவும் சக்தியாக உருவாக்குவார். அது ஒரு ஸ்டைல்னு வச்சுங்களேன். அப்போ அந்த மாயையாக மாறும்போது தீமை செய்யும். அப்போ ஒரு பெண்மணி ராங்கியாக ஆங்காரம் ஊங்காரம் ரீங்காரத்தோட கத்துறான்னு சொன்னாலே அவள் மாயை ஆயிட்டான்னு அர்த்தம். சக்தியாக இருந்தவள் மாயா ஆயிட்டான்னு அர்த்தம். அமைதி ஆயிட்டான்னா சக்தி ஆயிட்டான்னு அர்த்தம். பெண் அமைதியாகவே சாதிப்பாங்க. அவங்க ஆங்காரம் ஊங்காரம் இதெல்லாம் வேண்டி இல்லை, அமைதியாகவே சாதிக்க முடியும். இப்போ தவ சிந்தனை, மந்திர உச்சாடனம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா உள்ளுக்குள்ளே ஜோதி ஃபார்ம் ஆகுமே தவிர உஷ்ணம் ஃபார்ம் ஆகாது. அப்போ தேகத்தில் உஷ்ணத்தால் வரும் நோய்கள் கிடையாது. உணவுலையும் என்ன செய்வாங்க, இந்த உப்பு புளி காரம் இந்த மாதிரி சூட்டை கலப்புற உணவெல்லாம் தவிர்த்துருவாங்க. அப்போ தேகத்தில் அசுத்த உஷ்ணம் உண்டாகாது. அப்போ இந்த படை சொறி சரங்கு இந்த மாதிரியான சோரியாசிஸு இந்த எல்லாமே தவறான அந்த உஷ்ணத்தை கிளப்பும் முரண்பாடான உணவை உண்பதால் வருபவை. இப்போ நாங்களாம் 50 48 49 வயசு வரைக்கும் அசுத்த உஷ்ணத்தை கலப்புற உணவாக கரின வெறி, மாமிசம் இல்லாத சாப்பிட்றதே கிடையாது. அந்த மாதிரி உடம்பெல்லாம் அந்த விஷத்தை ஏற்றி வச்சிட்டோம். அது இப்போ வரைக்கும் மிச்சம் சொச்சம்லாம் சேர்ந்து என்ன நான் போகலன்னு வரும். நாங்கள் அதை இப்போ தான் சுத்த உஷ்ணத்துக்கு மாறி அந்த சாத்வீக உணவுகளை முறையை ஒரு 20 வருஷமாக ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை டம்ப் பண்ணி ஒரு நார்மலுக்கு வந்திருக்கும். அதனால் இப்போ நீங்கள் அசுத்த உஷ்ணத்தை கலப்புறதெல்லாம் பண்ணிவிட்டு ஐயோ எனக்கு நோய் இருக்கேன்னா வருத்தம் செய்யும். என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஜோதியை உண்டாக்குங்க, உஷ்ணத்தை உண்டாக்காதீங்க. உஷ்ணத்துலேயும் சுத்த உஷ்ணமாக இருக்கணும். அசுத்த உஷ்ணம்ன்றது முரண்பாடான உணவு. அப்போ அசுத்த உஷ்ணம் உண்டான பிறகு நிறைய நோய்களாக மாறும். அப்புறம் நீங்கள் அதுக்கு அலோபதிகிட்ட போவீங்க, டாக்டர்கிட்ட. அவர் மருந்து மாத்திரை ஊசி ஆப்ரேஷன் ஆரம்பிப்பார். பிறகு அவரே உங்களை மார்ச்சுவரிக்கு கட்டையில் ஏற்றுந்தடியும் அமரர் ஊர்தியில் ஏற்றிட்டு தான் விடுவார். அலோபதி டாக்டரு உங்களை எப்படியும் அனுப்பிடுவார், அது பிரச்சனை இல்லை. இப்போ எங்களுக்கெல்லாம் தேவையில்லை. ஐயெல்லாம் 30 வருஷம் ஆச்சு. எந்த அலோபதி டாக்டரையும் எதுக்காக பார்க்க வேண்டிய தேவையும் இருந்ததில் ஒரு சிங்கிள் மாத்திரை மருந்து ஊசி எதையும் தொட வேண்டிய தேவையே இருந்ததில்லை. காரணம் என்ன? எது ஜோதி எது நெருப்பு? ஜோதி குளிர்ச்சி, நெருப்பு சூடு. நாம் ஜோதியை உள்ளத்தில் உடலில் ஏற்றணும். நெருப்பு உண்டாகிறத தவிர்க்கணும். நெருப்பு என்பது அசுத்த உஷ்ணமாக உண்டாகும். அதை வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லியிருப்பார். சுத்த உஷ்ணம் அசுத்த உஷ்ணம்னு பிரித்து அந்த விரைண்டை பகுதியில் பிரமாதமாக சொல்லியிருப்பார். அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் இருக்கிற அசுத்த உஷ்ணத்தை எப்படியாவது வெளியேற்றிடணும், ஜோதிமயமாக அந்த தேகத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முயற்சிகளை நாமும் செய்கிறோம். மக்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறோம். எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாங்களோ எப்படி பின்பற்றாங்களோ தெரியாது. நீங்கள் என்ன அந்த வெற்றி நிச்சயம் புத்தகத்தையும் சிவசிற்சபை கையேடு புத்தகத்தையும் பின்பற்றி அந்த உடல்நலத்தை மட்டும் நீங்கள் பாதுகாத்துட்டிங்கன்னா நீங்களும் சுத்த உஷ்ணத்தை கிளப்பிடுவீங்க. ஜோதிமயமாக அந்த தேகம் மாறிடும். அப்போ ஆதி மந்தம் இல்லை அரும்பெரும் ஜோதியோடு நம்மளும் ஜோதி அம்சமாக கலக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. கலப்போம், வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.